மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வார கேள்வி, போன வீடியோ கேள்வி எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 90% பேர், ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் பொது வீடியோக்கள்லேயே பதில் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி பிரீமியம் வீடியோவில் பதில் கொடுத்தவங்களையும் 95% பேர் நான் என்ன இதை கேட்டனோ நினச்சனோ அதை அப்படியே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதருக்கு எப்போ ஒரு பெருமிதமும் ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் சரியாக புரிந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது, அந்த புரிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது அதுக்கு வர்றதுக்கான ஒரு சந்தோஷத்திற்கு ஈடு ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் என்னைக்காவது குருநாதராக நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு பதில் சரியான விதத்தில் 90-95% பதில் சரியான விதத்தில் திரும்பி வரும்போது அது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ஜோதிடனாக நான் வாழ்ந்ததில் ஒரு நல்ல சந்தோஷமாக ஜோதிட அமைப்புகளில் இருந்தது மாணவர்கள் சென்ற வீடியோவோட கேள்விக்கு பதில் சொன்னது தான். இவர் மேற்கு மாவட்டத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறார். அதாவது மாவட்ட நீதிபதினா ஜட்ஜுன்னு சொல்லுவோம். மாவட்ட நீதிபதிக்கு சற்று கீழே இறங்கக்கூடிய தாலுகா நீதிபதினு வச்சுக்கலாம் இல்லையா? அதாவது ஜட்ஜின்னு சொல்லப்படக்கூடியவர் மாவட்ட நீதிபதியை ஜட்ஜின்னு சொல்லுவோம். அதற்கப்புறம் ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்களை நம்ம ஜட்ஜின்னு சொல்லுவோம். அவங்க நீதித்துறை வழக்கப்படி அந்த ஜட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய தாலுகா அளவில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் பதவியில் இருக்கக்கூடியவங்கள மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான மேஜிஸ்ட்ரேட் பதவியில் இருக்கக்கூடியவர். அற்புதமாக நிறைய பேர் கவனிச்சிருந்தீங்க. மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறார் அப்படின்றதையும் நிறைய பேர் பொது வீடியோக்குள்ள துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. யார் பேரையும் நான் இங்கே படிக்க முடியாது. யார் ஏன்னா ஒரு 20 பேர் 50 பேர் மேக்சிமம் 100 பேர் கூட படிச்சிருக்கிறேன். பிரீமியம் வீடியோவில் ஒரு 50 பேர் சொல்லுவீங்க, பொது வீடியோவில் ஒரு 50 பேர் சொல்லுவீங்க. ஒரு 100 பேரை கடன்னு வாய்ச்சிருவேன். இங்கே பாருங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இதை சட்டத்துறையில் இருக்கிறார், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறார் அப்படின்னு பதில் சொன்னவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப 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 பாராட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல நிறைய பேர் சட்டத்துறைன்றதை எக்ஸலண்டா சொல்லியிருந்தீங்க, சில பேர் நீதிபதினு சொல்லியிருந்தீங்க. இந்த ஜாதகத்துக்கு நானே என்ன தெரியுமா சொன்னேன்? அம்மா, குரு மட்டும் கொஞ்சம் வலிமையாக இருந்திருந்தா நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருக்க மாட்டீங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஹைகோர்ட் ஜட்ஜில் அவங்க ஆக முடியாது, அந்த அளவுக்குலாம் இங்க பவர்ஃபுல்லா இல்லை. சில விஷயங்களை அதாவது கொஞ்சம் துல்லியமாகவே சொல்லிடலாம். குரு இன்னும் வலிமையாக 10வது கேந்திரத்திலிருந்து சனியால் குரு பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த ஜாதகம் தெரிகிற ஜாதகத்துல சனியால் குரு பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். ஒரு இடத்தில் சனி குருவின் பார்வை அமைப்பில் சுபத்துவமாக இருந்து, சரி இப்ப நான் என்னோட விதி எல்லாமே தெளிவா இருக்கு பாருங்க. என்ன தெளிவா இருக்கு? ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்து லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு பாருங்க, வெகு துல்லியமாக இருக்கும். ஆக எல்லா அமைப்புகள்லையும் எப்படிப்பட்ட நிலை அமைப்புகள், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா, அவரே லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறாரா, லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலையும் இருக்கிறாரா. இது ஒரு பெரிய அமைப்பு. 2 10ஆம் இடங்கள் வந்துருச்சு இல்லையா? லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரா, அவரே லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரா, குருவே ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரா. ஆக இந்த இடத்துல 2 10 என்பது போன்ற தொடர்புகள் வந்துருச்சு. ஐயா, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை ஆணாக உணரக்கூடிய ஒரு பெண். திருநங்கைன்னு சொல்லாம முடியாது. திருநங்கைன்னு சொல்றது கூட, திருநங்கை என்பவர் எப்படின்னா ஆணாக பிறந்து பெண்ணாக இருக்கக்கூடியவர். ஆணா பிறந்திருப்பாரு, ஆனா உடல் ரீதியாக அவர் பெண்ணாக மாறியிருப்பார். பெண்ணாக மாறக்கூடியவராக அல்லது தன்னுடைய எண்ணங்கள் அமைப்புகள் அப்படியே மாறக்கூடியவராக இருப்பார். ஆனா வெகு அபூர்வமாக இதே மாதிரி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இப்ப இந்த போன வாரம் இன்னொரு கன்சல்டேஷன். ஐயா, நான் பெண்ணு, ஆனா மனசுல நான் ஆணாக உணர்றேன். வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், நானே ஒரு உடல் ரீதியாக இன்னும் பெண்ணாக தான் இருக்கிறேன்.
பட் ஆணாக மாறுவதற்கான விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக, உடல் ரீதியாக ஆணாக மாறுவதற்கான அறுவை சிகிச்சைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டு ஆணாக மாறுறதுக்கான அத்தனை அமைப்புகள் இதே மாதிரி ஒன்று இப்போ இங்கே மாணவர்களுக்கு ஞாபகம் வரும். பிரீமியம் வீடியோவாகவோ பொது வீடியோவாகவோ போட்டிருக்கேன். அந்த பெண் வந்து ஜெர்மனில் இருந்து தான் ஞாபகம். ஆமாம், நான் இப்போ ஜெர்மனில் இருக்கிறேன். அவங்க அப்பாவோ யாரோவோ டிஸ்கஸ் பண்ணாங்க. பெண்ணை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இதுதான் உண்மை, ஜாதக ரீதியாக இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னேன். இப்போ சம்பந்தப்பட்ட பெண்ணே, இப்போ அவங்கள பெண்ணுன்னு சொல்கிறதா ஆணுன்னு சொல்கிறதான்னு தெரில. ஐயா நான் பெண் தான், நான் ஆணாக உணர்றேன், நான் இன்னொரு பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை நான் வந்து வெளியில் சொல்லலாமா கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீண்ட நேரம் அந்த சகோதரி என்கிட்ட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற அமைப்பை இதில் பார்த்துக்கங்க. இங்கே பாருங்க, லக்னம் ஒளிபருந்தியதாக இருக்கிறது. லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கிறார். இதற்கு முன் பார்த்த பெண்ணுடைய ஜாதகம் இதே மாதிரி நீச்ச புதன் தான் மிதுன லக்னம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஜாதக விஷயத்தில் ரொம்ப ஓரளவுக்கு இதாக இருப்பவன். ஆணாக மாறும் பெண் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்த மாதிரி ஞாபகம் பிரீமியம் வீடியோவில் மாணவர்கள் தான் அதை எடுத்து சொல்லணும். அட்மிட்டை சொன்னால் அவங்களும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பெண் மிதுன லக்னமாகி புதன் நீச்சம். இப்போ இந்த சகோதரி தெளிவாக டிஸ்கஸ்க்கு வந்தாங்க. ஐயா என்னுடைய ஃப்ரெண்டு உங்களை ரெஃபர் பண்ணாங்க, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, என்னுடைய பிரச்சனையை தெளிவாக உங்களிடம் பேசி உங்ககிட்ட வந்து சில இதை கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எடுத்த இடத்துலேயே ஒரு தெளிவாக சொல்லிடுறேங்கய்யா, நான் ஒரு பெண் ஆனால் ஆணாக மாறப்போகிறேன். ஆணாக மாறக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் இப்போ இதாக இருக்கிறேன். நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் இது எல்லாமே தெரியும். நாங்கள் வந்து ஆணான இந்த ஜாதகர் இப்போ திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகை சொல்வது, நான் இந்த ஆப்ரேஷனை செஞ்சதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகிறேன். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த சகோதரிகளுக்கு எல்லாமே வெளிநாட்டு எண்ணங்கள் வந்துவிடும். ஏன்னா மேற்கு நாடுகளில் இந்த பாகுபாடு அமைப்புன்றது, 3ஆம் பாலினம் என்கின்ற ஒன்று அங்கீகாரமாகவே மேற்கு நாடுகளில் பெரிய விஷயமா இது சொல்லப்படலை. தெரியாது, அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம தான் இதை விசித்திரமாக பார்க்கிறோம். 3ஆம் பாலினம் என்பதை இப்போது நாம் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்திருந்தாலும் கூட இன்னும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையில சமூகம் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மேற்கு நாடுகளில் இதை வந்து அவங்க தனியாகவே அதை பற்றி கேட்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு மேற்கு நாடுகளுக்கு போகலாம்னு இருக்கிறேன். நான் வந்து ஆப்ரேஷனை பண்ணிக்கலாமா, அதை எப்படி பண்ணலாமா, அது பண்ணலாமா, மேற்கு எப்போ வெளிநாட்டுக்கு போக முடியும், எல்லாத்தையும் பற்றி இந்த சகோதரி இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணார். எதிர்கால சகோதரர் டிஸ்கஸ் பண்ணார்னு சொல்லிடுவேன். இன்றைக்கு சகோதரி, நாளைய சகோதரர். ஆக ஏன் இந்த அமைப்பு வருகிறது என்பதை நம்முடைய மூல நூல்கள் அலி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் புதனும் வித்தியாசமான அமைப்புகளில் இருக்கும் பொழுது அப்படித்தான் சொல்லணும். ஆண் பெண் இன மாறுதல்கள் அமைப்பிற்கு காரணமான கிரகங்கள் லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட சனி புதன். போன சகோதரியோட ஜாதகத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வீடியோவை யாருன்னா மாணவர் கூட எடுத்து போட்டு கொடுங்க, இல்லை நான் அட்மின்ட்ட கூட கேட்பேன். போன ஆணாக மாறும் பெண் ஜாதகத்தை நான் போட்டபோது மிதுன லக்னத்தில் சனி, லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துல நீச்சமடைந்த புதனை பார்த்த ஜாதகம். இது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இப்ப பாருங்க, இந்த சகோதரிக்கு லக்னாதிபதி புதன் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். பட் பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம், அதுக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆனால் நீச்சம் தான் என்பதை அடிக்கடி சொல்றேன் இல்லையா. இந்த வீடியோக்கான கேள்வி 16/1/1983 8:58 AM ஜாதகர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். ஆண். எடுத்த இடத்துலயே இவர் என்ன இந்த தொழில் பண்றீங்களான்னு கேட்டேன். எடுத்த இடத்துலயே ஆமாங்க, ஏன் இந்த தொழில் பண்றேன். ஆனால் அந்த தொழிலில் அவர் டாப் லெவலில் பெரிய லெவலில் இருக்கிறார். அது என்ன தொழில், இவர் என்ன தொழில் செய்கிறார்.